இவங்க எவ்வளோ வெட்டியாக இருக்காங்க அப்படின்றது இதிலே தெரியுது. ஃபைனலி ஒரு ஹார்ட். நான் சாக போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல. வாய்ப்பில்லை. இதெல்லாம் ஒரு பொண்ணு சொல்லுன்னு கனவுல கூட கற்பனை பண்ணாதீங்க. பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி உனக்கு? அம்மு, ஐ ஹாவ் ஒன் திங் டு ஷோ. வாட்? கைக்கு என்னாச்சு? மை லவ். அச்சோ கியூட்டி பை. ஐ சென்ட் இட் டு யூ பை பேர்டு. ஓ, அந்த புறா வந்து கையில் இருக்க ஹார்ட்டு வந்துருச்சா? சூன் வந்துடும், வெயிட்டு. ஹார்ட்டு வந்துச்சா? யுவர் பேர்டு கம்மிங். ஓ, இவங்க எவ்வளோ வெட்டியாக இருக்காங்க அப்படின்றது இதிலே தெரியுது. ஃபைனலி ஒரு ஹார்ட்டு. I have one for you. What? But that surprise. Take this, my heart doesn't need a bird because it has wings. திருப்பி இங்கிருந்து அது பறந்து போதான். வரட்டும் வரட்டும். டே கண்ணா, அந்த துப்பாக்கி ஏறுறா கண்ணா. இன்னைக்கு அந்த புறா எங்க பறக்குதுன்னு நான் பாத்துறேன். இன்னைக்கு அடிச்சு சைடிஸ் வச்சிட வேண்டியதான். இவைகளை பிடித்து உப்புக்காரம் போட்டு தட்டி அளவான தீயின் மீது மெதுவாக வறுத்தெடுத்து தின்றார். ஆஹா, சொர்க்கம். அதாவது மூக்கு புடப்பா இருந்தா இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். யார் யாரெல்லாம் இந்த ரீலை முன்னாடியே பார்த்துருக்கிறீங்க, அவசரமா ஸ்க்ரோல் பண்றேன் அப்படின்ற பேர்ல நெக்ஸ்ட் ரீல் போனீங்க அப்படிங்கறத கீழூர்குடி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. ஆனா பரவாயில்ல, கிரிஞ்சா இருந்தாலும் கிரியேட்டிவா இருக்கு அப்படிங்கறதுனால இதை நம்ம சும்மா விடலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்பதான் நோட் பண்றேன். அந்த 2 பேர்த்தோட கையும் ஒருத்தரோட கை தான். எனக்கு என்னமோ யாரோ ஒரு சிங்கிள் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். I love you. I love you too. வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்குள்ள பண்ணிக்கிற சில ஃபன்னியான சாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இந்த டைட்டில்ல 3 பார்ட் பார்த்திருப்போம். அதோடைய கண்டினியூஷனா இப்ப பார்ட் 4. உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. English sir, happy birthday sir. First letter always capital. விஷ் பண்ண வந்தது ஒரு குத்தமா? பாத்தி இல்லையா? அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? டேய் வெள்ளவா வெச்சுக்கிற. நல்ல வேலை ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல தான் இருக்கணும். போயிட்டு 50 தடவை இம்போசிஷன் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லாம போனாரு. நாளைக்கு வரும்போது நீ ஏல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை, நீ சீல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை எழுதிட்டு தான் என் கிளாஸ்க்கு வரணும். எதுக்குடா நம்ம விஷ் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த பையன் வந்துட்டு தள்ளப்பட்டுட்டான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லெட்டரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தான் இருக்கு. டீச்சரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தான் எழுதி இருக்காரு. அதுலயும் பாருங்க, சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அது கூட அவர் வைக்கல. மொத்தத்துல இந்த இங்கிலீஷ் டீச்சரே ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட போயிட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். Kubla Khan, where out the sacred river ran through heaven down to a sunless sea. விக்கி மாமா, சாக போற மாமா இருக்கவே பிடிக்கல. இந்த 2 மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டு செத்துடு, அப்பதான் நான் மாட்ட மாட்டேன். இவனுங்க என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. செத்தலாம் முடிவு பண்ணிட்டியா? ஆமா மச்சி, ஒரு ஊர்ல ஃபீனிக்ஸ் பறவை. சரி செத்துறா. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டும் இந்த விக்கி மாமா மாதிரி தான். பல மாசமா இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர நானும் எதனாச்சும் நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்குறேன், ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. இவெல்லாம் தானா சாக மாட்டான். பிள்ளையார் மாதிரி நாமளே கடலை எடுத்து போய் கரைச்சாதான் உண்டு. அதுவும் பாருங்க, போறவன் தனியா போறானா, போற நிலைமையிலே கூட இருக்கிற ஒருத்தனை கோத்து விட்டு போறான். கூட இருக்கிறவனை மாட்டி விட்டு தான் சாவறான். அவன் டயல்டுகள் எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள கொல்ல பையன் சுத்திட்டு இருக்கான். யூ கோனா யூ கோ மேன், ஒய் மீ சகோ. நான் இப்படி சொல்றேனே அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சார்ஜ் போட்டுலாம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமாலுமே நடந்துறப்போ. இந்த மாதிரியான ஒரு விக்கி மாமா உங்க செட்லயும் இருப்பாங்க. அந்த விக்கி மாமாக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னடாச்சு, நான் சாக போறேன், எனக்கு வாழவே பிடிக்கல.
ஒரு நிமிஷம். செத்து போனாரு மச்சி. எனக்கு 1000 rupees ஸ்ட்ரீட்ல கிடைச்சது. சூப்பர் மாமே, கொண்டு வா 50-50 பிரிச்சுக்கலாம். ஓகேடா, பட் என்னடா ரிமைனிங் 900 rupees என்ன பண்றது? ஓ 50-50 100, ரிமைனிங் 900. ஐயோ, இவ்ளோ கேவலமான ஜோக் அடிச்ச அந்த ஊத்த பத்த சும்மா வாடா விட்ட. டேய் சும்மா ரெடி அப்பா. அக்கா பாருங்கக்கா. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா? ரோட்ல 1000 ரூபா நோட்டு கிடைச்சிருக்கு. 1000 ரூபா தான் செல்லாது. ஒருவேளை 2 500 கிடைச்சிருக்கும் போல. நல்ல வேலை அதை ஒரு 50-50 அப்படியாச்சும் புரிஞ்சுக்கிட்டாரு. 50 - 50 அப்ப 0 rupees. உனக்கு எதுவுமே வேணாமாடா அப்படின்னு கேட்காம விட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம். காமெடி. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாரு. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? ஹாய் டே, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுடா. சரி சரி, எங்க பேசு பாப்போம். ஹே, என்ன பண்ற, சாப்பிட்டியா? அடச்சி போடா. அப்ப இது ரொமான்ஸ் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கும். பாவம் புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ரெஷர்ல சாப்பாட்டை மறந்துருக்குமோ என்னமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க உண்மையான ரொமான்ஸ். எதுக்கு ஃபோன் அடிக்கிற? ஜூஸ் சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு உரிமையா வர கேக்குற? நான் ஒரு தத்துவம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ரொமான்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனா கேரு ரொம்ப ரேரு. சிந்தித்து செயலாற்றுங்கள். இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இங்க பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. முடியும். வாட்ஸ் மிஸ்ஸிங்? AE-OU. ஓகே, வவல்ஸ் I. வாட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஹேட்? லவ். ஓ வாட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் மீ? A handsome guy. Emotional damage. ஒரே ஆன்சர், டோட்டல் டேமேஜ். இருந்தாலும் 2 பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. பாத்துக்கங்க எப்படியெல்லாம் நேக்கா விதவிதமா ரகரகமா செய்யறாங்க. அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மாதவி, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன். நீ சின்ன வயசா இருக்கும். நான் சின்னவதா கல்யாணம் பண்ணிடுவேன். வாட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் மீ? a handsome guy. நான் மீனிங் கேட்கல, ஆப்போசிட் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பிட்டை போட்டு இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். ஐடியா இல்லாத பை. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? செல்லம், என்ன விட்டு போக மாட்டேல்ல எப்பயுமே. ஒன்ன விட்டு போக மாட்டேன்டா, லவ் யூடா. ஃபார்வர்டா. ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு அனுப்புனதை திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க, அது ஃபார்வர்ட்ல. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? இவ்வளவு பண்ணியும் மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டாங்களே. சோ சேட். பேரு புஷ்பா, ஊர் விஜயவாடா. இதே மெசேஜ் 2400 பேருக்கு அனுப்பியிருக்கா. அந்த 2400 பேரும் தினம் 70-80 தடவை அந்த பொண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1,80,000 மிஸ்ட் கால் அந்த நம்பர்ல இருக்கு. பாவம், அந்த ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். யாருமா நீ? ஒரு காப்பி பேஸ்ட் கூட பண்ண தெரியாத ஒரு பச்சை மண்ணா இருக்கே. எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப அந்த பையனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும்? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சீனியர் கிரஷ். ஹாய், என்ன டெலீட் பண்ணிட்ட? ஐ லவ் யூ. திரும்ப டெலீட் பண்ணிடு. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். ஒரே அசிங்கமா போச்சு குமார். இந்த கிளாஸ்மேட் ஜூனியர் ஸ்ட்ரெயிட்டா சீனியர் தான். பேர் என்ன? எதை கேக்குற? அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேரை கேக்குறது என் ஹாபி. கிரஷ் பிக்கப் லைன் சொல்லுடா. டைம் பார்க்க தேவை கிளாக்கு. ரொம்ப நாளா என்ன பண்ணியிருக்க லாக்கு. போடா பேக்கு. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். சபா, இவனுங்க ரொம்ப கடுப்பேத்திட்டு சுத்திட்டு இருக்கானுங்கடா. சுத்தமா முடியலடா, மருந்தடிச்சு கொள்ளுங்கடா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன்டா. கிளாக்கு லாக்கு பேக்கு. சோக்கு, பொம்பளை சோக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி உனக்கு? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு. ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பையல. வழக்கமா இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறவங்களே அவங்களோட சாட்டை படிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதுவே நல்லா இருக்குமான்னு தெரியல. அதை வெளியில இப்படி எடுத்து வெளியில ஒருத்தங்க படிக்கும் போது தான் அது கடுப்பாவே இருக்கு. கிரஷ், உனக்கு என்ன பிடிக்கும்? உன் கொஷின்லயே ஆன்சர் இருக்கு.
கொஷின்லேயே ஆன்சர் இருக்கா? உனக்கு என்ன பிடிக்கும்? ஓ, அங்கே 2 கேள்விக்குறி இருக்கே, அதுவா? உனக்கு என்ன பிடிக்கும்? ஓ, என்ன ஆட விளக்கு என்ன? நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதெல்லாம் ஒரு பொண்ணு சொல்லுன்னு கனவுல கூட கற்பனை பண்ணாதீங்க. தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் மனப்பால் குடிக்காத. நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். எக்ஸ் லவ், சால்ட் 1 kg, சுகர் 1 kg, ரவை 1 kg, ஆனியன் 1 kg. டே என்னடா இது? நீ எப்போ என்ன அன்பிளாக் பண்ண? இதை நான் மல்லிகை சாமான் லிஸ்ட் நோட் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது போன்ற சம்பவங்கள் பல பேர்த்தோட வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இங்க பல பேர் மல்லிகை சாமான் தான் எழுதி வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் ஸ்டடி மெட்டீரியல் PDF எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இவரு பாவம் அன்பிளாக் பண்ணது கூட தெரியாம சாட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சோ சேட். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல நீங்க யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. டே ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். இதுக்கு அர்த்தம் என்னடா? நான் தூங்க போறேன். டே ப்ளீஸ் டா, பதில் சொல்லிட்டு தூங்க போடா. பரமா படிடா. இங்க பாரு, சார்லி சாப்ளின் மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பாவம், இவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. எதுக்கும் ஒரு தடவை கால் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பயும் விட்டுறாதீங்க. சுத்தமா முடியல. அந்த காமெடியை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறாங்க. மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபன்னான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.